வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்றைக்கும் நம்மளுடைய சினிபூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். விஜய் சேதுபதியை பொறுத்த வரைக்கும் இப்போ அவருடைய கைவசம் நிறைய படங்கள் இருக்குது. ஆனால் அது கூடவே இன்னொரு படமும் ஆல்ரெடி பேசி வச்சுருந்தாரு. அதான் கிருத்திகா உதயநிதியோடைய இயக்கத்தில் ஒரு படம் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. கிருத்திகா உதயநிதியுமே வணக்கம் சென்னையாக இருக்கட்டும், காளியாக இருக்கட்டும், இதெல்லாம் தாண்டி இப்போ ரீசெண்டாக காதலிக்க நேரமில்லை அப்படின்ற படத்தையும் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த படத்துக்கு அப்புறமா எடுத்த பேச்சுவார்த்தையை அடுத்த படம் கண்டிப்பாக விஜய் சேதுபதியோட தான் அப்படின்ற மாதிரி தான் உறுதியாக சொல்லியிருந்தாங்க. அவருக்கு ஏற்ற மாதிரியான கதைக்களத்தையும் ரெடியாக தான் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த படத்தை எடுக்கிறதுல நிறைய சிக்கல் இருக்க தான் செய்யுது. ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து ஓரளவுக்கு சப்போர்ட் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரியும், இன்னொரு பக்கம் விஜய் சேதுபதி அவருடைய கால் ஷீட் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டாங்க. அண்ட் ப்ரொடக்ஷன் டீம் ஓகே நம்ம கிளம்பலாம் அப்படின்னு ஒத்து வரும்போது கரெக்டாக விஜய் சேதுபதிக்கு கால் ஷீட் பிரச்சனை வந்துடுது. அதனால் இது அப்படியே கிளாஷ் ஆகிட்டே இருக்குது. இது இந்த வருஷத்தோடு முடிச்சுட்டு அடுத்த வருஷத்தில் ஃப்ரெஷ்ஷாக இதை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி 2026 ஜான்வரியோட எண்டுக்குள்ளே இந்த படத்துடைய ஷூட்டை பிளான் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பேசி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களாம். ஸ்ரீலீலா அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே ஓரளவுக்கு அவங்க ஆடின டான்ஸ் மட்டுமே தான் ஞாபகம் வரும். அப்படியே டான்ஸ்னு தெலுங்குல வந்த நிறைய படங்களில் டான்ஸை வச்சே ஓட்டிட்டாங்க. அவங்களுக்குன்னு அழுத்தமான கதாபாத்திரம் எதுவுமே கிடைக்கல. ஏன்னா என்னதான் நிறைய படங்கள் நடித்து ஸ்ரீலீலாக்குன்னு ஒரு பேர் இருந்தாலும் அழுத்தமான கதாபாத்திரம் இல்லைன்னா எப்படி ரசிகர்கள் நம்மளை பெரிய ஒரு நடிகையாக ஞாபகம் வச்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி புஷ்பா படத்துலையும் அவங்க ஒரு டான்ஸ் மட்டுமே தான் ஆடி இருந்தாங்க. ஈவன் அவங்கள நடிக்க வச்சாலே ஒரு பாட்டு அதில் ஆடணும் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி தான் பிளானே இருக்கும். இல்லைனா அந்த பாட்டு ஆட வைக்கிறதுக்காக அவங்கள ஹீரோயினாக கூட போடுவாங்க. இப்படியே ஓடிக்கிட்டு இருக்க வண்டி என்னதான் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் அமைஞ்சது. அதுதான் பராசக்தி அப்படின்ற படம். சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக நடிச்சிருக்கக்கூடிய இந்த படத்தில் அவங்களுடைய மொத்த நேமும் மாறும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா வெறும் கிளாமரஸ் ரோல் மட்டுமே தான் ஸ்ரீலீலா பண்ணுவாங்க, அதுதான் அவங்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் நினச்சிட்டு இருக்கும்போது இல்லை என்னால் இதையும் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு விஷயத்தில் இறங்கியிருக்காங்க. இது பீரியட் ஃபிலிம் அப்படின்றதுனால ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப ஸ்கோப்பிக்காகவும் நடிக்கிற மாதிரி நிறைய சீன்ஸ் இருந்துச்சு. அதனால் அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கேன் அப்படின்னும், இந்த படம் கண்டிப்பாக என்னுடைய பேரை மாற்றி ஒரு நல்ல நடிகை அப்படின்ற மாதிரியான ரெகக்னேஷனை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. சீக்கிரமாகவே அது நடக்கும். ஏன்னா பராசக்தி திரைப்படமும் ரிலீஸ்க்கு ரெடி ஆயிடுச்சு. ஸ்பெஷலான நிறைய அப்டேட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படி தான் சூப்பர் ஸ்பெஷலான அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா சுந்தர்சியோடைய இயக்கத்தில் ரஜினி நடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரெண்டு பேருடைய காம்பினேஷனில் ஆல்ரெடி நம்ம அருணாச்சலம் பார்த்துருப்போம். அதே மாதிரி சுந்தர்சி அவருடைய இயக்கத்தில் கமலுடைய நடிப்பில் உருவான அன்பே சிவம் திரைப்படத்தையும் பார்த்துப்போம். ரஜினி கமல் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அப்டேட் ஒரு பக்கம் நிற்க, ரஜினி அவர்களை வச்சு இப்போ சுந்தர்சி ஒரு படம் இயக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்துருந்துச்சுல, அந்த படத்துடைய அப்டேட்டு தான் இப்போது இன்னும் சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவான். 2027 பொங்கலில் இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒரு சின்ன பட்ஜெட்டில் சிறப்பான ஒரு படம் எடுக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. ப்ரொடக்ஷன் கம்பெனி யாருன்னு கேட்டால் தான் ஒரு ஷாக் வருது. ஏன்னா ராஜ்கமல் ப்ரொடக்ஷன் அவங்களுடைய ப்ரொடக்ஷனில் தான் இப்போது உருவாக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எஸ், உலக நாயகன் கமலஹாசன் அவர்களுடைய தயாரிப்பில், ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பில், சுந்தர்சி அவர்களுடைய இயக்கத்தில் ஒரு படம் உருவாகுது. கேட்கவே செம்மையாக இருக்குல்ல. இதுக்கான பேச்சுவார்த்தை ரொம்ப நாளாக நடந்து பட்ஜெட்டெல்லாம் சுருக்கி பிடிச்சி இதுக்குள்ளே நான் சிறப்பாக ஒரு படம் பண்ணித்தரேன் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ 3 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க. இந்த ஒரு காம்போ யாருமே எதிர்பாராத ஒரு காம்போ, அப்படி ஒரு சிறப்பான காம்போ உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் இந்த படத்துடைய ஷூட் ஆரம்பிக்கல, பேச்சுவார்த்தை தான். இருந்தாலும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இந்த படத்தை நான் பொங்கலப்போ ரிலீஸ் பண்ணி தான் தீருவேன் அப்படின்னு 2027 பொங்கலை டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஸோ சிறப்பான தரமான ஒரு சம்பவம் வரப்போகுது. ஜித்து ஜோசஃபுடைய இயக்கத்தில் ரிலீஸ் ஆன திரைப்படம் திருஷ்யம். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமே அந்த சஸ்பென்ஸ் தான். ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அதிகமாக இருக்கிறனாலேயே இந்த படம் 1 இருக்கட்டும் 2 இருக்கட்டும் பெரிய அளவில் ஒரு ஹிட் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மோகன்லாலுடைய நடிப்பிலேயே ஜித்து ஜோசஃபுடைய இயக்கத்திலேயே இப்போ மறுபடியும் இதோடைய 3ஆம் பாகம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எப்போவுமே இந்த படம் ரீமேக்கு ரொம்ப ரொம்ப ஃபெமிலியரான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். எப்போவுமே இந்த திருஷ்யம் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதர் லாங்குவேஜில் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறமா ரீமேக் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்படி தான் 1 நடந்துச்சு, 2 நடந்துச்சு. எல்லாமே வசூல் ரீதியாக ஒரு பெரிய சக்ஸஸ். பேசாமல் இப்படி பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துடைய கதையை முடித்த உடனே யார் யாருக்கெல்லாம் வேணுமோ எல்லாருக்கும் இந்த கதையுடைய உரிமமாக கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, இந்த திருஷ்யம் 3 ஒரே டைமில் எல்லா லாங்குவேஜ்லையும் ரிலீஸ் பண்ணால் என்ன அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்களாம்.
விஷயம்தான். ஆனால் ரிலீஸ் ஆகும்போது 3 லாங்குவேஜ்லேயும் அட் டைமில் ரிலீஸ் ஆகும். அப்போது எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்சதை பார்ப்பாங்க. ஈவன் இந்த பக்கம் தேட்டருக்குள்ளே போனால் அதே கதை ஹிந்தியில் ஓடிட்டுருக்கோம், அதே கதை மலையாளத்தில் ஓடிட்டுருக்கோம், அதே கதை தமிழில் ஓடிட்டுருக்கோம் அப்படின்னு வரிசையாக எல்லா இடத்துக்கும் ரைட்ஸ் கொடுத்துட்டாங்க. தெலுங்கு, தமிழ் அண்ட் ஹிந்தி இது கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹிந்தியில் இதை பற்றின பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு. என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்றைக்கி நம்மளுடைய சினி பூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்கள் பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க. உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from Vijay Sri. Take care.